ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் திமுக மீது அரசியல் காரணங்களுக்காகவே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரி எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர் போராட்டம் நடத்தி வரீங்க, தொடர்ந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி வரீங்க. ஆனா இந்த தடை வந்ததுல திமுகவுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனத்தை சந்திக்கிறீங்க. அதுக்கு தெளிவாக தளபதி அவர்கள் நல்ல அறிக்கையில் சொல்லியிருக்கார், புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கார். 2008 அதாவது முதல்ல மதுரை கோர்ட்டில் தடை செய்யப்பட்ட பிறகு மதுரை கோர்ட்டில் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலான்னு. அவங்க சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கும் அப்போ திமுக ஆட்சி இருந்தது, அதை எடுத்து போய் உச்சநீதிமன்றத்திலையும் அனுமதி வாங்கிட்டு வராங்க. அனுமதி வாங்கிட்டு அந்த அடிப்படையில் கழக ஆட்சி இருக்கிற பொழுது சில கட்டுப்பாடுகளுடன் இது நடத்தப்பட்டது என்பது தான் உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வேண்டுமென்று அரசியல் பண்ணுவதற்காக திமுக காலத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மை அதுவல்ல.